பூங்காற்று திரும்பவும் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்தி கிட்ட வந்து வீரபத்ரன், என்ன ஆனந்தி ரொம்ப டென்ஷனாக இருக்க போல், ஒரு நாள் தான் இருக்குது, என்ன தான் பண்ணுறது, இவனை எப்படி தான் வந்து நம்ம வாழ்க்கையிலேருந்து தூக்குறதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? என்னை பற்றி உங்கள் அப்பா போய் நான் வேலை பார்க்குற அந்த ஷூட்டிங் பிளேஸ்லலாம் போய் விசாரிச்சாரமே, அங்கே எல்லாரும் என்னை பற்றி ரொம்ப மோசமானவன், இவன் கொஞ்சம் கூட நல்லவனே இல்லை, ஒரு அரக்கன் சைக்கோ அப்படிலாம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்து போயிருப்பாரு. ஆனால் அங்கே எல்லாம் அப்படி சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அங்கே எல்லாம் என்ன மாதிரி ஒருத்தனை பார்க்கவே முடியாது, அவ்வளோ நல்லவர் அப்படின்லாம் சொல்லி தான் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா மற்றவங்களுக்குலாம் நான் நல்லவனாக தான் இருப்பேன், உனக்கு மட்டும்தான் கெட்டவன் சைக்கோ அரக்கேன். ஏன்னா நீ ஏன் பொண்டாட்டி அப்படின்னா எனக்கு எப்போல்லாம் தோணுதோ, எப்போல்லாம் உன்னை அடிக்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் நான் அடிப்பேன், அதுதான் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மோசமாக வீரபத்ரன் வந்து ஆனந்தி கிட்ட சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டு ஆனந்தி ரொம்பவே கோவத்தில் இருப்பாங்க. ஆனந்தி பார்த்திங்க அப்படின்னா என்ன மனசில் நினைப்பாங்க அப்படின்னா, பேசுகிறத பேசு, உன்னை எப்படி வந்து நீ கெட்டவன்னு ப்ரூவ் பண்ணி உன்னை வாழ்க்கையிலேருந்து தூக்குறேன்னு மட்டும் வெயிட் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு ஆனந்தி மனசில் நினச்சிக்கிட்டு ஒன்றுமே சொல்லாமல் போயிடுவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் எப்படி வாழ்க்கையில் பிரிய போகிறாங்க, ஸோ எப்படி ஆனந்திக்கு வீரபத்ரன் கிட்ட இருந்து விடுதலை கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹை பண்ணிவிட்டு பாருங்கள்.